சேம் ஜிம்கா தான். பட் ஜிம்காவில் நான் ஹூக் டைப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றவங்களுக்கு இந்த டிசைன் நல்லாயிருக்கும். இது வந்து ஹேண்ட்மேட் மாடல். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இந்த பிங்க் ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் பாருங்கள், அந்த ஸ்டோனோட குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி. இது வந்து ஹூக் டைப் மாடல். பின்னாடி நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஹூக் டைப் மாடலில் வரும். போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து கீழே வந்து ஜிம்கா வந்து உங்களுக்கு இந்த கூடை மாதிரி ஒரு மாடலில் வரும், பேர்ல் ஹேங்கிங்கோட. ஸோ சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது தெரியும், மீடியம் சைஸ் தான். இது ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ் ஜுவல்லரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஸ்டோன். இப்போ ரீசெண்டாக இது ரொம்ப ஃபேமஸ். இந்த பெரிய ஸ்டோன் ஒன்று காது கிட்ட வச்சுட்டு கீழே ஜிம்கார மாதிரி. ஸோ அதில் வந்து ஹேங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீட்ஸ் எல்லாமே சேம் ஆக்சிடைஸ்டு பீட்ஸே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பேர்ல் பீட்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் நான் காதுக்கு போடும்போது அது வந்து நல்லா எடுத்து காட்டும் அந்த கலரை. இப்போல்லாம் யாருமே மேட்சிங்காக ஆக்சசரிஸ் வியர் பண்ணுறது இல்லை, கான்ட்ராஸ்ட் கலர் ஆக்சசரிஸ் தான் வியர் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு டார்க் க்ரீனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் ஷேட் அந்த மாதிரி வியர் பண்ணும்போது உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இந்த பின்னாடி ஃபினிஷிங்லாம் பாருங்கள். அண்ட் தென் இந்த ஜிம்காவோட ஹேங்கிங்ஸும் நல்லா கிட்ட கிட்ட நெருக்கமாக வச்சுருப்பாங்க, ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுத்து. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் இயரிங், ஜிம்காலேயே ஒரு ஸ்மால் ஜிம்கா. இந்த குட்டி ஜிம்கா போடணுன்னு